சமீபத்தில் வடகிழக்கு தாய்லாந்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவுதுன்னு எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கும் தாய்லாந்து கம்போடியா எல்லை பகுதிகளில் இருந்து 50 கிலோமீட்டர் வரை இருக்கிற இடங்களுக்கு செல்வது பாதுகாப்பு இல்லைன்னு சில நாடுகள் அவங்க மக்களுக்கு வலியுறுத்தியிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பகுதி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அமைதியான மாகாணமாக இருந்த அந்த நிலம் ஒரு பெரிய கலாச்சார சந்திப்போட அத்தியாயத்தை எழுதுச்சு. வங்காள விரிகுடாவை கடந்து தமிழர்களுக்கும் கெமுர் மக்களுக்கும் இடையே வணிகம், கலை, இலக்கியம் மற்றும் பக்தி இவை எல்லாமே சந்திக்கிற ஒரு இடமா இது இருந்துச்சு. இன்னைக்கும் இங்க இருக்கிற கோயில்கள் மற்றும் வரலாற்று எச்சங்கள் தமிழ் கெமுர் நாகரிகங்களோட பல சான்றுகளை கொண்டிருக்கு. ஆமாங்க, நான் பூரிராம பத்தி தான் சொல்றேன். நம்ம பூரிராம பத்தி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதுல தாய்லாந்தின் கைலாயம்னு அழைக்கப்படுற ஃபனோங்ரங் சிவன் கோயிலை பத்தி முழுமையா பார்த்துருக்கோம். அதோட அங்க இருக்கிற காரைக்கால் அம்மையாருடைய சிலை, கல்வெட்டுகள், சிவலிங்கத்தோட ஒற்றுமை, தமிழ் வணிகர்கள் இங்க ஏற்படுத்தின தாக்கம், இப்படி பல விஷயங்களை போன பதிவுல பார்த்தோம். நீங்க இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா மறக்காம அதையும் பாருங்க. இந்த பதிவுல பூரிராம்ல இருக்கிற பிரசாத் ஃபனோங்வான், பிரசாத் முவாங்தாங், பிரசாத் பன்பு போன்ற சிவன் கோயில்கள், இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் மற்றும் நாணயங்கள், தமிழர்கள் விட்டு சென்ற தடங்கள் மற்றும் இந்த அழகான ஊரோட இயற்கை வளம், இப்படி பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. பூரிராம்ல பழங்கால கோயில்கள் மட்டும் இல்லை, இங்கே செயலற்ற எரிமலைகள், காடுகள் நிறைந்த ஒரு அழகான மாகாணம். கவுக்ரதாங் வனப்பகுதி பசுமை கொஞ்சர செயலற்ற எரிமலையை ஒட்டி இருக்கிற ஒரு அழகான வனப்பகுதி. இது போன்ற பல அம்சங்கள் நிறைஞ்சது தான் பூரிராம். இந்த மாகாணத்தில் கிட்டத்தட்ட 900 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு காடுகள் இருக்கு. தென்கிழக்கு ஆசியாவோட சிறந்த வன வழித்தடங்கள்ல ஒன்றான தாப்ரியா தேசிய பூங்கா மற்றும் தாங்யாய் வனவிலங்கு சரணாலயம் போன்ற பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை கொண்டது. அது மட்டும் இல்லைங்க, பூரிராம் பறவைகளுக்கான ஒரு புகலிடமா இருக்கு. சானாம்பின் மற்றும் ஹுவாய்தலாத் ஈர நிலங்கள்ல வாத்துகள், ஐபிஸ் மற்றும் அரிய சாரஸ் கிரேன் கூட ஒவ்வொரு குளிர்காலத்துக்கும் வருது. இங்க இருக்கிற டாங்யாய் வனப்பகுதியில அடிக்கடி கூட்டமா யானைகள் கடக்கிறத பார்க்க முடியும். எரிமலைகள் முதல் செழிப்பான ஈரநிலங்கள் வரை வரலாறு மற்றும் இயற்கை அருகருகே வாழ்ற ஒரு அரிய இடம் தாங்க பூரிராம். கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.